வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 5000 கோடி கருப்பு பணம் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது. யார் வீட்டில், யார் அந்த திமுகவின் முக்கிய அமைச்சர், இந்த 5000 கோடி யாருக்கு சொந்தமானது? ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலியில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ யார் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார், அப்படி முக்கியமான அமைச்சர் யாருன்றதான் பார்க்க போகிற மக்களே. அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவின் அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாமே, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அது யாருன்றதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினார், ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அமைச்சர் துரைமுருகர் அவர்கள், ராசா அவர்கள், இந்த மாதிரி பல அமைச்சர்கள் வந்து முக்கியமான அமைச்சர்கள் தான். இவங்க எல்லாமே அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? அந்த வரிசையில் தற்போது 5000 கோடி கொச்சி பண்ணை வீட்டில் தற்போது சிக்கியிருக்கிறது மக்களே. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் திமுகவை பொறுத்த வரைக்கும். இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிற முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த 5000 கோடி கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது மக்களே. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் பொட்டு கடைசி வந்து போட்டிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைந்து சென்ற அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000 கோடி கருப்பு பணமும் பலவிதமான டாக்குமெண்ட்டுகளும் சிக்கியிருக்கிறது மக்களே. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் தற்போது கைது செய்யப்பட உள்ளதாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது மக்களே. இது பெரும் பரபரப்பு, பெரும் சோகமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.